மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ் தாய் வாழ்த்து. இந்த நிகழ்வில் நடந்ததுங்கிறது விஜய் ஒரு சனாதன அடிமைங்கிறதுக்கான ஒரு சாட்சி. எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் முக்கியம், நாங்க தமிழை முதல்ல பாடுவோம், இதை பின்னாடி தான் பாடுவோம்னு அடிச்சு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, அதை உட்கார்ந்து இருந்தாரு பத்திரிக்கா. அப்படி இதுதான் கெத்து. சவடால் விடுறது இல்ல. அங்கிள் நாங்க உங்களுக்கு ஒரு அணிலை போல வேலை செய்திருக்கிறோம் மேடம், எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்க மேடம், இந்த படத்தை மட்டும் விட்டுறாதீங்க மேடம். அந்த விஜய் இது நீங்க என் தெய்வமே, கடவுளை வடிவேலு தாங்க. வடிவேலோட மொத்த வடிவம் தான் இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு நிக்குது. இந்த நடிகனுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. இன்னைக்கு இங்க மார்க்கெட்ல யார் இருக்கிறாவோ அம்பேத்கரா அப்படியே பரபரன்னு தூவி விட்டு அப்படி ஒரு புரட்டு, அப்புறம் பெரியாரை கொஞ்சம் போட்டு அப்படி ஒரு புரட்டு, இப்படி ஒரு புரட்டு போட்டுனா இந்த மசாலா தோசை ரெடி. இப்போ விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சியில மூக்க அழகிரி மகள் கயல்வழி அவங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கலந்து கொண்டிருக்காங்க. இவங்களுடைய வன்மத்துக்காக எழுதி கொடுத்த வசனங்களை, அங்கிள் இது என்ன பண்ணீங்க அது என்ன பண்ணீங்கன்னு அதையே பாதி மறந்துடுது, பேப்பரை பார்க்க வேண்டியிருக்குது. மாண்புமிகு முதல்வர் அவர்களே திருத்துறைப்பூண்டியில நீங்க அந்த ஆலை கொண்டு வர்றதா நீங்க போன முறை சொல்லியிருந்தீங்க. திருத்துறைப்பூண்டி அது எங்கப்பா இருக்குது? இந்த தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து என்னைய மாட்டி விட்டு நடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அமித்ஷாவை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. திரையில் ஒரு ஹீரோ, தரையில் அவர் ஒரு காமெடியன், அவர் வில்லன் கூட கிடையாது. பதவியேற்பு விழா விஜய் பதவியேற்றார்ல, இதுல இந்த வந்தே மாதரம் பாடல், தேசிய கீதம், தமிழ் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ் தாய் வாழ்த்து. இதுல ஆதவர்ஜனா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. நாங்க ஒன்றிய அரசு கொடுத்த அந்த கைட்லைன்ஸ் படி தான் நாங்க நடந்துக்கிட்டோம், இனி வரும் நாட்கள்ல இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்கும் போதே தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா விஜயுடைய ஆட்சியில தமிழ் அப்படின்றது எந்த இடத்துக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்ல அது தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் பின்னுக்கு போறதுங்கிறது ரெண்டாவது. சனாதனம் முன்னுக்கு வந்துருச்சு, நீங்க அதைத்தான் பார்க்கணும். தமிழ் பின்னாடி போயிடுச்சுங்கிறது ஒரு உண்மைனாலும், யாரு முன்னாடி வந்தா, மனைவி பின்னாடி போயிட்டாங்கிறது ஒரு உண்மைனாலும், யாரு முன்னாடி வந்தான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதுதான் சிக்கல். பொண்டாட்டி பின்னாடி போயிட்டா அதைத்தான் நீங்க பார்க்கணும். சரி, அதனால முன்னாடி வந்ததைத்தான் நீங்க கவனிக்கணும். வந்தது சனாதனம், அந்த கணக்குப்படி சனாதனம் தான். ஆமா, புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியுது. அந்த கணக்குப்படியும் சனாதனம் தான். கண்டிப்பா. இந்த பாடலின் கணக்குப்படியும் சனாதனம் தான். எப்படி கணக்குப்பட பார்த்தாலும் விஜயோடு கூட்டணியில் அல்லது விஜய் மொத்தமாக சூழ்ந்திருப்பது சனாதனம் தான். அதனால இந்த நிகழ்வில் நடந்ததுங்கிறது விஜய் ஒரு சனாதன அடிமைங்கிறதுக்கான ஒரு சாட்சி. ஏமாற்று வேலை வெளியில காட்டிக்கிடுறது. உனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு நீங்க எல்லாருமே குடும்பமே கிடையாது. விஜயினுடைய வாழ்க்கையில் குடும்பமே கிடையாது. அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. இதே தான் மக்களுக்கும், இந்த மக்களுக்கான சென்டிமெண்ட்டும் கிடையாது. அப்போ அதே தான் ஒட்டுறவும் கிடையாது. நீங்க ஒரு பக்கம் அம்பேத்கர் பெரியார் சிலைகளுக்கு மாலை இதெல்லாம் ஜிகினா வேலை. நான் உங்க குடும்பம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஏமாற்று வேலை. உள்ள இருக்கிறது இந்த சனாதன கூட்டு மட்டும்தான், இந்த தில்லுமுல்லுகள் மட்டும்தான். அதனோட வெளிப்பாடு தான் நேரடியா பாட்டு வருது. நீங்க இன்னொன்னு பாருங்க, இதே ரூல்ஸ் தானே பாஜக முன்னாடியும் போட்டு இருந்துச்சு. திமுக எடுத்துக்கிட்டுச்சா? இல்ல. ஆர்.என். ரவி ஓடுனாரே, அவர் இந்த வந்தே மாதரம் பாடலாம் சொல்லல. வந்தே மாதரம் ஒரு சனாதன பாட்டு, அது இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எதிரான பாட்டு, நேரடியா வன்முறையை தூண்டுற பாட்டு, இந்துத்துவாவை, இந்து உணர்ச்சியை, வெறிய ஊற்ற பாட்டு. ஆனா அந்த பாட்டை இவர் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் ஆர்.என். ரவி கேட்டது இந்த பாட்டு கிடையாது. குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நாட்டு தேசிய கீதத்தை பாடுங்க, நாட்டு பண்ண முதல்ல பாடுங்க. இல்ல அது எங்க ஊர் மரபு கிடையாது, எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் முக்கியம், நாங்க தமிழை முதல்ல பாடுவோம், இதை பின்னாடி தான் பாடுவோம்னு அடிச்சு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, அதை உட்கார்ந்து இருந்தாரு பத்திரிக்கா. அப்படி இதுதான் கெத்து.
நீ தமிழர்களுக்கான கெத்து. அதுதான் தமிழர் திராவிடம் அப்படிங்கிறதுக்கான அந்த உணர்வு ரீதியான கெத்து. சவடால் விடுறது இல்ல. அங்கிள் அதான் சொல்றேன், இவர்கள் ஒரு அடிமைகள். அதாவது தனக்கு கீழே நசுக்குகிறவர்களை நசுக்குவார்கள், மேல எதிர்க்கிறவர்களை நசுக்க மாட்டாங்க. போர்க்குணம்ங்கிறது ஒரு ஒரு வகையான அது திராவிடத்துல இருக்குது. நீங்க அதான் சொல்றேன், அதுதான் அது ஒரு வேகம். நீங்க அங்க போனா நாங்க உங்களுக்கு ஒரு அணிலை போல வேலை செய்திருக்கிறோம் மேடம், எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்க மேடம், இந்த படத்தை மட்டும் விட்டுறாதீங்க மேடம்னு சொல்லிட்டு நின்ன விஜயை பார்த்திருக்கீங்களா? அந்த விஜய் இது நீங்க என் தெய்வமே, கடவுளே, வடிவேலு தாங்க. வடிவேலோட மொத்த வடிவம் தான் இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு நிக்குது. வடிவேலுமே பல படங்கள்ல கோட்டு சூட்டு போட்டுலாம் அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் நடிச்சிருக்காரு. அதனால ஒரு பக்கம் பந்தாவா காட்டுறது, அப்புறம் உள்ள போயிட்டு தெய்வமேனு காலில் விழுந்துறது. இப்படிப்பட்ட ஒரு போலி பொம்மையைத்தான் நீங்க கொண்டு வச்சிருக்கீங்க. அந்த பொம்மைக்கான கயிறு அமித்ஷா கையில இருக்குது. அதை இயக்குவதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது ஒண்ணு கூடி வரும்போது இருக்கிற இப்போதைக்கு நம்ம தோழர்கள்லாம் சேர்ந்துருக்காங்களா, அவங்க எல்லாம் உதுத்து விட்டுட்டு அவர்கள் சனாதன ஆட்சியை கட்டுவித்து விடுவார்கள். இப்ப இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார்ல சார், இது ரொம்ப பேசும் பொருளாச்சு, எதிர்வினையாற்றுச்சு. முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்றோடனே மக்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு. இப்போ உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. கடந்த கவர்மெண்ட், அது திமுக அரசுல இம்ப்ளிமெண்ட் பண்ண 100 யூனிட் ஃப்ரீயும் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்ப இதுக்கு பருத்தி மூட்டை குடன்லயே இருந்திருக்கலாமாப்பா அப்படின்ற மாதிரி தான் வருது. எதுக்கு 200 யூனிட் கொடுத்து மக்களை ஏமாத்தினீங்க? முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த 100 யூனிட்டை இப்ப மக்களுக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்ற ஒரு பேச்சில் அடிப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பக்காவான தான் சொல்றேன். மார்க்கெட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, இந்த நடிகனுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அம்பேத்கர் இருக்காரா, அம்பேத்கர் தான் இன்னைக்கு ட்ரெண்டா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பூஜா ஹெக்டே தான் இப்ப ட்ரெண்டா. அந்த பொண்ணு இந்த படத்துல போடுங்க, அந்த ஹீரோயின் தான் ட்ரெண்டா, இந்த படத்துல இந்த பாட்டில் வச்சுக்கலாம். இந்த குத்துப்பாட்டு முமைத் கான் ஆடினா நல்லா ஓடுமா? சரி, டாடி மம்மி வீட்டில் இல்லை, சூப்பராக இருக்கும், நல்லா நான் பிரமாதமாக பண்ணிடுவோம். இப்படி சொல்கிற மாதிரி இன்க்ரீடியண்ட்டை சேர்க்குற மாதிரி அப்படியே பூ போல பரபரன்னு தூவி விட்டு ஒரு படத்தை எடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இங்கே மார்க்கெட்டில் யார் இருக்கிறா, அம்பேத்கரா, அப்படியே பரபரன்னு தூவி விட்டு அப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு நெய்ய அப்படியே அண்ணாவை மைல்டா எடுத்து அப்படி தூவி விட்டு அப்புறம் பெரியார கொஞ்சம் போட்டு அப்படி ஒரு பொருட்டு, இப்படி ஒரு பொருட்டுனா இந்த மசாலா தோசை ரெடி. சரிங்களா? இப்ப திரைப்படத்துல என்னவோ அதுதான் இந்த களத்திலையும். இப்படித்தான் மார்க்கெட்ல என்ன 2000 கொடுக்காங்களா, அப்படியா நான் கொடுக்குறேன் 2500. மார்க்கெட்டில் எவ்வளோ 100 யூனிட் மின்சாரம் கொடுக்காங்களா, நான் ஒரு மாதத்துக்கு 200 யூனிட் கொடுக்குறேன். மார்க்கெட்டில் என்ன அவங்கெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காங்களா, நான் அவங்களுக்கு தாய்மாமன் சீர் கொடுக்குறேன். இப்படி தாய்மாமன் சீரே ஒரு சனாதன கோட்பாடுங்க. அதெல்லாம் அந்த காலத்து ஏமாற்று வேலை. பிள்ளைகளை படிக்க வச்சு உங்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சீரே தேவை கிடையாது. அந்த நடைமுறைக்கே ஒரு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அந்த இதை அதனாலதான் தாலிக்கு தங்கத்தை திமுக விட்டுச்சு. தாலிக்கு தங்கம் அந்த பொண்ணு சம்பாதிச்சுக்கிட்டோம், அதுக்கான கல்வியை கொடுக்க வேண்டியது எங்க வேலைன்னு சொல்லித்தான் கல்விக்கு பணம் கொடுத்துச்சு, கல்விக்கு நிதி கொடுத்துச்சு. இப்ப இவரெல்லாம் கல்வி நிதியெல்லாம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எதுக்காக சொல்றேன்னா, இப்படி மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதையெல்லாம் தூக்கி தன் மேல போட்டுக்கிட்ட ஒரு நடிகன். நீங்க அவரை சும்மா நினைக்காதீங்க. நான் இந்த இடத்துக்குள்ள மட்டும் சொல்லல. ரஜினி வேணுமா, அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்த இடம் ரஜினியை தூக்கி மேல போட்டுக்கிடுவாப்புல, ஸ்டைலா ரஜினியை தூக்கி மேல போட்டுக்கிடுவாப்புல. தளபதிங்கிற பேர், அதாவது இளைய தளபதிங்கிற பேரே சித்தப்பு சரவணன் பேரு, அதை தூக்கி தன் மேல போட்டுக்கிடுது. அவரு கேட்க போறல, பாவம் அவரு புலம்பிட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் திரைப்படங்கள் ஒன்றும் சரியா வரலையா, தெலுங்கு படங்கள்ல இருந்து 4 தூக்கி மேல போட்டுக்கோ, போக்கிரி அது இதுன்னு சொல்லி, இப்படி அடுத்தவன்ட்டு மார்க்கெட்ல எது சூடா போய்கிட்டு இருக்கோ அதை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திராவிடத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டாப்புல. அதே மாதிரி அந்த பக்கம் இது இந்த பக்கம் இது. நான் உண்மையிலேயே பக்காவான ஒரு சங்கிக்கான வேலை தான் இவர் நடந்திருக்குது. அவங்களுடைய சங்கி அமைச்சர்கள் தான் இங்க
அமைச்சர்கள், சங்கிகள் தான் அமைச்சர்களா மேல வந்திருக்காங்க. ஓகே. சோ இது வந்து ஒரு நேரடி பாஜக ஆட்சியாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சியில திராவிட கட்சியில இருந்து யாருமே போகல அப்படின்றத நம்ம பார்த்தோம். முக்கியமா திமுகல இருந்து யாரும் போகல அப்படின்னு. ஆனா திமுக குடும்பத்தில இருந்து, அதாவது மூக்க அழகிரி மகள் கயல்விழி அவங்க வந்து போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே விஜயை வந்து யாரும் நீங்க வந்து அசால்ட்டா இருந்துடாதீங்க, அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பினவங்க தான் கயல்விழி. இன்னைக்கு அந்த குடும்பத்திலிருந்து விஜயோட பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு குடும்பத்துல, அதாவது அது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல விரக்தியானவர்கள் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே. எல்லாருடைய திருப்தியையும் முழுவதுமா வந்து இது பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் அரசுல இருக்கும்போது, ஆட்சியில இருக்கும்போது, மூக்கா முத்து இருக்கார் இல்லையா? ஆமா நீங்க அழகிரி பொண்ணை சொல்றீங்க, மூக்கா முத்து மூத்தவர். ஆமா. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனார். இறந்தார். அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு 1 கோடி ரூபாய் ஒன்று அந்த நேரம் பெரிய தொகை ஒன்று கொடுத்து இது பண்ணாங்க. ஆனால் அவர் கீழே இறங்கி, அவர் கொஞ்சம் மதுக்கு அடிமையானவர். கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமே அந்த காசு இல்லாமல் போச்சு, எல்லாம் கட்சிக்காரங்களும் பிரிங்கிட்டாங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து வெளியில வந்து பேசினாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நார்மலா இருந்தார், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது அதை லாபகமா பயன்படுத்திக்கிறது, அல்லது இருக்கிற சூழ்நிலையை தங்களுக்கு லாபகமா பயன்படுத்திக்கிற ஒருத்தர், அப்படி ஒரு பிழைப்பு அது இருக்கத்தானே செய்வாங்க. அதனால தன் அப்பாவுக்கு அந்த இடம் கிடைக்கலங்கிற விரக்தி கயல்விழிக்கு இருந்திருக்கலாம். அதனால அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது வந்து ஒரு விஷயம் இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த பழைய இன்சிடென்ட்டோட ஒப்பிட்டு பாருங்க. எங்கள்கிட்ட இவங்களும் இருக்காங்கன்னு காட்டி கொடுத்ததுக்காகத்தான், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களோட இருக்கிறாங்கன்னு காட்டி கொடுத்ததுக்காக தான் ஜெயலலிதா செஞ்சாங்களே. அதே மாதிரி இது இவர் எதிர்பார்க்கவே மாட்டாரு. ஆனாலும் இவங்க போய் ஒட்டிக்கிட்டு இவங்க பிழைப்புக்காக அல்லது இவங்களுடைய வன்மத்துக்காக. தன்னால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இதை வந்து தூக்கி நிறுத்த முடியாது, அதனால தன்னுடைய வன்மத்தை காட்டிக்கிடுறதுக்காக பார்க்குறேன். கடைசியா சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சியா முதலமைச்சரா விஜய் அவர்கள் உட்காருவாரு, எதிர்கட்சியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார் சட்டமன்றம் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து எழுதி கொடுத்த வசனங்களை, அங்கிள் இது என்ன பண்ணீங்க அது என்ன பண்ணீங்கன்னு அதையே பாதி மறந்துடுது, பேப்பரை பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களே திருத்துறைப்பூண்டியில நீங்க வந்து அந்த ஆலை கொண்டு வர்றதா நீங்க வந்து போன முறை சொல்லியிருந்தீங்க. அதனுடைய கோப்புகள் என்னாச்சு, அதுக்கான திட்டங்கள் என்னாச்சு, அடிக்கல் நாட்டத்தோடு அப்படியே நிக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாக்டா கேட்பாரு. ஸ்பாட்லே கேட்பாரு. திருத்துறைப்பூண்டி அது எங்கப்பா இருக்குது? இந்த தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து என்னைய மாட்டி விட்டு நடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அமித்ஷாவை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க அப்பமும் கோட்டு சூட்டு போட்டுருப்பாரு பாத்தீங்களா அந்த வடிவேலு. புரிதவங்களுக்கு அந்த சீனு அங்க நடக்க போது. அங்க வந்து அதாவது திரையில் ஒரு ஹீரோ நீங்க விஜய பார்க்கலாம், அதாவது நல்ல டான்ஸ், நானே ரசிப்பேன், நானே டயலாக் எல்லாம் பார்ப்பேன், ரசிப்பேன். ஆனா தரையில் அவர் ஒரு காமெடியன், அவர் வில்லன் கூட கிடையாது, தரையில் காமெடியன். அவருக்கு அந்த காமெடியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பரமார்த்த குருவும் சீடர்களும் குதிரை முட்டை வாங்கிய கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீடர்கள்லாம் அடிமுட்டா பசங்க, பூசணிக்காயை போய் குதிரை முட்டைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள ஒரு முயல் வந்து உள்ள உட்காந்துருக்கும். உடஞ்ச உடனே உள்ள இருந்து முயல் குதிச்சு ஓடும், குதிரை குட்டி ஓடுதுன்னு சொல்லி எல்லாரும் பின்னாடி துரத்துவாங்க. பரமார்த்த குருவும் சேர்ந்து துரத்துவார். இதுதான் பரமார்த்த குருவின் கதை. இந்த கதையை நீங்க வந்து போய் படிச்சுக்கலாம், நெட்ல அடிச்சீங்கன்னா தெரியும். அந்த கதையை நீங்க நேர்ல விர்ச்சுவலா உங்களுக்கு படம் போட்டு காட்டுவார் இந்த பரமார்த்த குரு தன்னுடைய இருக்கிற மற்ற 108 சீடர்களை வைத்து அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.